சென்ற சில வீடியோக்கள்ல ஒன்று வந்து பாரத பிரதமர் இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சில அறிவுரைகள், அதுக்கப்புறம் தங்கத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் வதந்திகள், இப்படி சிலதை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா மிக மிக முக்கியமானதாக அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக எடுத்து வரும் பல முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் 2 வீடியோல கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கள் எல்லாமே என்னால் நேரத்தை குறைக்க முடியல. ஏன்னா அவ்வளவு தகவல்கள் இருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் அது விட்டா அதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ, அந்த அளவுக்கு தகவல்கள் இருக்கு. இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு அதை குறைத்து சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக அதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த ஒரு புரிதல் வந்தா தான் நமக்கு நாட்டுப்பற்று என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுல உதிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை மற்றும் செயல்பாடு. அந்த மாதிரி இருக்குங்கிறது என்னோட பரிபூர்ண நம்பிக்கை. கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அதே மாதிரி பலருக்கும் எடுத்து சொல்லுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, நல்ல கமெண்ட் போடுங்க. எனக்கும் பல தகவல்கள் அதுல இருந்து தெரிய வரும். சில பேர் நல்ல நல்ல கமெண்ட்லாம் போடுறாங்க, அதுல இருந்து எனக்கும் பல தகவல்கள், எனக்கு தெரியாத தகவல்கள்லாம எனக்கு தெரிய வருது. அதுக்கு உடனடியா நான் மதிப்பு கொடுத்து என்னுடைய பதிலையும் போடுறேன், அவர்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறேன். சரி, இப்ப இந்த வீடியோக்குள்ள வந்தோம்னா இது குறிப்பா எதை பத்தி சொல்ல போறேன்னா, ஒரு பக்கம் ராணுவ ரீதியாக இந்தியாவிற்கு மேல தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்தங்கள், அல்லது பயங்கரவாதிகளை மீண்டும் இந்தியாவிற்கு உள்ளே அனுப்பி நடத்த இருக்கும் முன்னெடுப்புகள், அதை பத்தின பல செய்திகளை பார்த்தோம். இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஐ திங்க் கிஷன்கங்கா மாவட்டம்னு நினைக்கிறேன், காஷ்மீர்ல, அங்க வந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு உள்ளே ஊடுருவி வருவதாக தயார் நிலையில் இருந்த அல்லது ஊடுருவி வந்த பல பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தி இருக்கு. ஒரு 5-6 பேரை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க, உள்ள வரவிடாம செஞ்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. இது மாதிரி நடந்துட்டு இப்ப இந்த இதுல என்னன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தாண்டி இந்தியாவிற்குள்ளேயே சில டூல் கிட்னு சொல்லக்கூடிய அமைதியின்மையை எடுப்பதற்காகவும், அமைதியை குலைத்து மக்களை ஒரு குழப்ப நிலையில் கொண்டு வந்து தெருவில் இறங்கி போராட வைப்பதற்காகவும் சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல 2-3 டூல் கிட்டுகள்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் ஏதோ அவரை குறை சொல்றேன் இது பண்றேன்னு நினைக்காதீங்க. ராகுல் காந்தி சமீபத்துல அவர் வந்து ஒமான் நாட்டுக்கு விஜயம் செஞ்சிருக்காரு. அவர் எந்த சமயத்துலலாம் இந்த ஒமான், துபாய், பஹ்ரைன் இங்கெல்லாம் போறாரோ, அதே நேரத்துல பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் அதிகாரிகள், இல்ல சில சமயத்துல சைனாவினுடைய உளவு ஸ்தாபன அதிகாரிகள், அதை மீறி சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஐஏனுடைய உளவாளிகள், அதையும் தாண்டி டர்க்கியில இருக்கக்கூடிய உளவாளிகள், இவங்கெல்லாம் அங்க வராங்க. ஏதோ அவங்கவுங்க தன்னிச்சையா வந்து அங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்ஷன். அதன்படி ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், ஒருங்கிணைந்த மீட்டிங். ஏதோ வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து எதேச்சையாக ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி, எதேச்சையாக ஒருத்தர் சந்தித்து சில விஷயங்களை பத்தி பேசுறதாகவும் காண்பிக்கப்படும். ஆனால் இது எல்லாமே திட்டமிட்ட சதித்திட்டம் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. அது ஒரு பக்கம். எப்பப்பெல்லாம் நான் 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன், எப்பப்பெல்லாம் சோனியா காந்தி அவர்கள் உடல் நிலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கிற கங்காராம் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்களோ, அட்மிட் ஆறாங்களோ, அப்ப வந்து கண்டிப்பா ஒரு டூல் கிட் வெளியே வரும் அப்படிங்கிறது இது வரைக்கும் ப்ரூவ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. பல நிகழ்வுகள்ல ப்ரூவ் ஆகி, இன்னும் இவங்க வெளிநாடு போயிட்டு ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ, பிரியங்கா காந்தியோ வெளிநாடு போயிட்டு திரும்பி வருவாங்க, ஒரு டூல் கிட் ரெடி ஆகும், அது ஒரு போராட்டமோ ஏதோ ஒன்று வெடிக்கும். இல்ல சோனியா காந்தி அவர்கள் கங்காராம் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாங்கன்னா ஒரு டூல் கிட் வெளியில வரும், அது வெடிக்கும் அப்படிங்கலாம். இந்த கங்காராம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அங்க வந்து ஒரு சர்வீலன்ஸோ இதுவுமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட பிரைவசி நிறைய இருக்கக்கூடிய, அதனால எதை வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், என்னத்தை வேணாலும் பிளான் பண்ணலாம். எந்த விதமான திட்டத்தையும் அங்க வெளியே போக முடியாத அளவுக்கு ரகசியமாக செய்யப்படும். அதுக்கு உடல் நலம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷன்ல பல டூல் கிட்டுகள் இந்தியாவில் எடுத்து செய்யும் போது இது நடந்திருக்கு. அதனால இதை தொடர்பு ஏதோ ஒரு தரம் நடந்தா அது வந்து எதேச்சியா நடந்ததுன்னு சொல்லலாம், இல்லையே, ஒவ்வொரு தரமும் நடக்குது. அதனால இதுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. சரி, முதல் டூல் கிட்டா எதை பார்க்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. மேற்கு வங்காளத்துல பாஜக வெற்றி அடைந்த பிறகு
அதனுடைய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட சுவேந்து அதிகாரியின் தலைக்கு வைக்கப்பட்ட குறி. ஆனா அது தவறுதலாக அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ சந்திரநாத் ராத் அவருடைய உயிரை வாங்கிடுச்சு. ஷார்ப் ஷூட்டர்ஸ், அதாவது அவங்க எந்த முறையில் அத மிக துல்லியமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு திறமையான அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு செஞ்சிருக்காங்க. இதை உடனே அதற்கான எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அது யாரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பலவிதமான அமைப்புகள் அதுல உள்ள இறங்கினாங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் நடந்து எல்லாம் செஞ்சுட்டு சில பேரை கண்டுபிடிச்சு அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்துல வேடிக்கை என்னன்னா, பங்களாதேஷ் தானாகவே ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாங்க இங்க விசாரிச்சோம், இந்த மாதிரி மேற்கு வங்காளத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். நாங்க விசாரணை எல்லாம் கையில் எடுத்து செஞ்ச போது எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, பாருங்க, இந்த நிகழ்வை இசப் உத் தஹ்ரீர் HUT, மீண்டும் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த இசப் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றிய செய்திகளை நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோல சொல்லியிருக்கேன். பூந்தமல்லி கோர்ட்டில் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த இசப் கால் ஊன்றி உள்ளது. மிக மிக அச்சுறுத்தலான நிலை தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. இதற்கு துணை போனவர்கள் முன்னால இருந்த ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்த ஆட்சியாளர். அதோட இந்த இசப் பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் காஷியஸா இருக்கு. ஏதாவது சந்தேகத்துக்கு இடமான ஒரு நடவடிக்கை இருந்தா தயவு செய்து உடனடியாக காவல்துறையிடமோ வேற யாரும் கொஞ்சம் போய் சொல்லிடுங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத இயக்கம். இதனுடைய ஹிஸ்டரி எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதை பத்தி படிச்சீங்கன்னாக்கா. சரி, இப்ப நான் வரேன், ஒன்று செய்யறேன். நான் இந்த என்னுடைய முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ண HUT பத்திய வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். அதை பத்தின தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். இதை பங்களாதேஷ் தானே முன் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு. எதனால பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது யாரு ஆளு அப்படிங்கிறது, ஜமால் அப்படிங்கிற ஒரு பேரு, அவரு ராஜ்ஷாஹி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராஜ்ஷாஹியில இருக்கக்கூடிய HUT-னுடைய ஒரு கிளை அலுவலகத்திலிருந்து இவரை இந்த கொலை செயலுக்கு, அதாவது சந்திரநாத் ராத், இவர் பர்சனல் அசிஸ்டன்ட் மேற்கு வங்காள முதல்வர் சுவேந்து அதிகாரி அவர்கள் அமைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாகத்தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பங்களாதேஷே முன் சொல்லியிருக்காங்க. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, அதாவது 20 லட்சம் பங்களாதேஷனுடைய டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது கான்ட்ராக்ட் கில்லிங்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஆர்குல் அப்படின்னு ஒரு இடம், இது பங்களாதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி சில்ஹெட் அப்படிங்கிறது இதுவும் பங்களாதேஷ்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த ஹிசப் மெம்பர்ஸ், அதை சார்ந்த அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நடமாட்டம் இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக அதிகரித்து உள்ளது அப்படிங்கிற தகவலையும் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதுல சந்தேகப்பட, அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு உள்ளாகவே இந்தியர்களையே நமது உளவுத்துறை எல்லாமே கண்டுபிடிச்சு இப்ப கைதும் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி பல செய்திகள் இருக்கு. இதை ஷார்ட்டா இப்ப முடிச்சுக்கலாம். இது ஒரு டூல் கிட். இதன் மூலமாக பங்களாதேஷோ இல்ல பாகிஸ்தானோ என்ன செய்தியை சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சருக்கு தான் ஆக்சுவலா குறி தவறி போயிடுச்சு. ஒரு எச்சரிக்கை, இதுவும் மிக மிக ஆபத்தான எச்சரிக்கையை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சரி, இதுக்கு பின்புலத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜியை மீண்டும் மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வராக நீங்க அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. பங்களாதேஷுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஜனநாயக முறைப்படி எல்லாமே நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல்ல யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை முதலமைச்சரா வைக்கணுங்கிறது அவங்களுக்கு என்ன கவலை? இதுல இருந்து இந்த உள்குத்து எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். சரி, இதாச்சுங்களா? அடுத்தது இன்னொரு டூல் கிட் ஒண்ணு எடுத்திருக்காங்க. அது எங்க எடுத்திருக்காங்கன்னா, நாகாலாந்து எடுத்திருக்காங்க. இந்த நாகாலாந்துல சக் ஏ செங் பப்ளிக் ஆர்கனைசேஷன், CPO, சக் ஹே சங் பப்ளிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு.
இது வந்து ஒரு என்ஜிஓ, தொண்டு நிறுவனம். தொண்டு நிறுவனம் அப்படின்னாலே எனக்கு சந்தேகம் வந்துடுது, வர வர உங்களுக்கு வரும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழங்குடியின மக்களுக்கான ஒரு என்ஜிஓ. இவங்க இந்தியா வந்து ஹை ஆல்டிடியூட் ரேடார் சிஸ்டம், அதாவது மிக உயரத்தில் மலைகளில் மேலே வைக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு சாதனம் ரேடார். அந்த ரேடார் சிஸ்டம் எங்க வைக்க போறாங்கன்னா, ஃபுட்செரோ அப்படிங்கிற இடம், இது வந்து பெக் PHEK அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது நாகாலாண்டில் இருக்கு. ஃபுட்செரோட ஸ்பெல்லிங்கும் கொடுத்துருங்க, PFUTSERO. இந்த ஃபுட்செரோ பெக் அப்படிங்கிற இடத்துல நாகாலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேல ரேடார் சிஸ்டத்தை அமைப்பதற்காக இந்திய அரசாங்கம் முடிவு செஞ்சு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் உடனே முட்டுக்கட்ட போட்டுச்சு. யாரு? நான் சொன்ன சக் ஹே சங் பப்ளிக் ஆர்கனைசேஷன். இது வந்து எங்களுக்கு சுகாதார ரீதியாக, அதாவது ஹெல்த் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும், அதுல இருக்கக்கூடிய ரேடியோ அலைகள் வந்து எங்க மேல தாக்குதல், எங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும், இந்த மாதிரி பலதையும் சொல்லி, அதோடு இல்லாம பயிர்கள், கால்நடைகள் பாதிக்கப்படும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி நாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இங்க வைக்கக்கூடாது, இங்க இதை அமைக்கக்கூடாது அப்படின்னு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சீரழியும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையில அமெரிக்காவினுடைய CIAல தூண்டி விடப்பட்டு, இதுல வந்து எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நாகாலாந்துல பெரும்பான்மையோர் கிறிஸ்துவர்கள். ஒரு நிமிஷம் தமிழ்நாடை யோசிச்சு பாருங்க, யார் யாரெல்லாம் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டு இப்போது அவரை முதலமைச்சராக ஆக்கி நாற்காலியில் உட்கார வைத்துள்ளீர்களோ, தயவு செய்து நாகாலாந்து போன்ற இடத்துல நடக்கக்கூடியதை நினைத்து பாருங்கள். இந்த கிறிஸ்துவர்களுக்கு பின்னால் மிஷனரிஸ் தான் இருக்காங்க. அந்த மிஷனரிஸுக்கு பின்னால் அமெரிக்காவின் CIA இருக்கு, பண உதவி செய்கிறது, பல விதமான ஆயுத உதவிகள் செய்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த ஸ்டேட்ல வேணாலும் எப்பேற்பட்ட நடவடிக்கையும் நம்ம செய்ய முடியும். ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு அது, அதற்கு யாருடைய அனுமதியும் தேவை கிடையாது. நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். ஆனா CIA மிஷனரிஸ் கிட்ட சொல்லி, நாகாலாந்துல மிஷனரிஸ் அங்க இருக்கிற இந்த பொது தொண்டு நிறுவனத்து, அதுவும் குறிப்பா இந்த ட்ரைபல்ஸ்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள், அவங்க மூலமாக அவங்கள தூண்டி விட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது டூல் கிட். மூன்றாவதா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்குங்களா, அந்த அமைப்பினுடைய ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்காக பெங்களூருக்கு வந்திருந்தார், கர்நாடகா. அங்க வந்து ஒரு தாத்தாகுனி ககாலிபுரா அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன், அந்த இடத்துல பாரத பிரதமர் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அருகாமையில ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிபொருள்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அவருக்கு குறி வைக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல முதலமைச்சர் சுவேந்து அதிகாரிக்கு குறி வச்சாங்க. இப்ப அடுத்தது பாரத பிரதமருக்கு குறி வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன வருதுன்னா, இதுக்கு நடுவுல அவர் தன்னுடைய கான்வாயை வந்து 2ஆ குறைச்சிட்டாரு, 2 வெஹிக்கிளா குறைச்சிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை அப்படின்னு தோணுது. பாதுகாப்புல இருந்தாலும் அவர் வந்து பலவிதமான பிளான் போட்டிருப்பாங்க, அதை குறைத்து மதிப்பிடல. ஒரு பர்சனல் இதுல இருந்து நான் பார்க்கலாம், அவர் பர்சனல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி இப்ப இருக்கிற அசாதாரண சூழ்நிலைக்கு, மிக மிக அதிசயம். ஸோ இந்த மாதிரி பல டூல்கட்டுகளை இந்தியாவிற்கு உள்ளேயே ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதான் அசீம் முனீர் வந்து இந்த 10ஆம் தேதி மே மாதம் ஒரு மீட்டிங்ல சொன்னாருங்களே, அப்ப அவர் வந்து குறிப்பா எங்களுக்கு இந்தியாவிற்குள்ளேயே ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவன் சொல்லியிருக்கான் மாதிரிலாம். அப்பனா பாருங்களேன், எப்பவுமே அதுதான் வந்து பிபின் ராவத், முன்னாள் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் சீஃப், அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, இந்தியாவுக்கு வந்து 2 எதிரிகள் கிடையாதுங்க, 2.5 அப்படின்னு. சைனா, பாகிஸ்தான், அப்ப பங்களாதேஷ் வந்து ஹசீனா இருந்தாங்க, அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாம இருந்தது. இந்த 2 எதிரிகள் 0.5 வந்து இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள். அதான் இப்ப வந்து என்ன ஆக போகுதுன்னா 3.5 ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் எனக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல டூல் கிட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து ரேட்டிங் ஏஜென்சியை வச்சு இந்தியாவை சீர்குலைப்பது, வளர்ச்சியை தடுப்பது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அதை தவிர இந்த மாதிரி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு தாக்குதலுக்கு பலவிதமான ஆயுதங்கள் சப்ளை எடுத்து செஞ்சிருக்காங்க. அது அமெரிக்கா கொடுத்துருக்காங்க, சைனா கொடுத்துருக்காங்க, டர்க்கி கொடுத்துருக்காங்க, எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் பாரத பிரதமர் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை
அது எச்சரிக்கைன்னு சொல்லாம மக்களை வந்து தயார்படுத்துவதற்காக செஞ்சிருக்காரு அப்படின்னு எனக்கு படுது. இதை தாண்டி உளவுத்துறை மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலவிதமான தகவல்கள் அது ரொம்ப லெங்க்தியா இருக்கு. அதை எப்படி சுருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பத்தின வீடியோவும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதோட இந்த சீரீஸ் பாரத பிரதமர் மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோள் ஒரு எச்சரிக்கை வேண்டுகோள் அப்படிங்கிறதையும், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த பலவிதமான முன்னெடுப்புகளை பற்றியும், இது எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ இந்த வீடியோ பொறுத்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.